வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட உழவர் பேரியக்க மாநாட்டினுடைய முக்கிய தகவல் குறித்து தான் இந்த காணொளியில நாம பேச இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக மாநாட்டில் பங்கேற்ற மக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ, மாநாட்டினுடைய மிக முக்கியமான செயல்பாடுகள் என்ன என்பது குறித்து தான் விரிவா பேச இருக்கிறோம். பொதுவா எல்லோருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஏறத்தாழ பாட்டாளி மக்கள் கட்சி 7 ஆண்டுகள் கழித்து ஒரு மாநாடு நடத்துறாங்க. இன்னைக்கு திமுக மாநாடு நடத்துது, அதிமுக நடத்துது, நாம் தமிழர் கட்சி நடத்துது, விசிக நடத்துது, தமிழக வெற்றி கழகம் நடத்துது. ஆனா அவங்க எல்லாம் வெவ்வேறு தலைப்புல வெவ்வேறு விடயத்தை முன் வச்சு நடத்துறாங்க. 7 வருஷம் கழிச்சு பாமக நடத்துத ஒரு வன்னியர் சங்க மாநாட்டையோ அல்லது கட்சி மாநாட்டையோ நடத்தினால கூட்டம் கூடும். விவசாயிகளுக்கான மாநாடு முன்னெடுத்து நடத்தக்குள்ள எந்த கூட்டம் கூட்டிட போகுது, அதனால இதை நம்ம பேசும் பொருளாவே எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சிகள் மேலும் நிறைய ஊடகங்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில தான் அழைப்பு விடுத்தது மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்கிற அந்த ஒற்றை கொள்கையினை ஏற்று அந்த அழைப்பை ஏற்று யாரும் எதிர்பார்க்கல. அங்க நடந்த உண்மையான விடயம் என்னன்னா, மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்களே, மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே இவ்வளவு கூட்டம் கூடும் என்று எதிர்பார்க்கல. இது ஏதோ நம்ம மிகைப்படுத்தி பேசணும், கட்சியில பயணிக்கிறோம், இயக்கத்துல பயணிக்கிறோம், சொந்த கட்சிக்காக இப்படி எல்லாம் பேசணுன்ற எண்ணம் துளியும் கிடையாது. நிதர்சனமான களத்தினுடைய உண்மை இதுதான். அவ்வளவு கூட்டம் குறைஞ்சபட்சம் சொல்லணும் அப்படின்னாக்க அந்த மாநாட்டினுடைய இடம் திடல் இருக்குது இல்லையா, சரியாக சொல்லணும் அப்படின்னாக்க 6 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. மொத்த பார்க்கிங் எல்லாமே சேர்த்தா 10 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. எல்லோருக்குமே ஒரு எண்ணம் இருந்தது, விவசாயி மாநாடு 6 ஏக்கர் நிலம் போதும், 4 ஏக்கர் பார்க்கிங் போதும்னு. ஆனா கூட்டம் கூடிய பின்புதான் எல்லோருமே யோசித்தார்கள், 10 ஏக்கர் நிலப்பரப்பிலுமே பத்தாத கூட்டம் இருந்தது என்று. அப்போதுதான் ஒரு சிறு வருத்தம் என்பது எழுந்தது. குறைந்தபட்சம் மாநாட்டினுடைய திடலில் 3 லட்சம் பேர் பங்கேற்றார்கள். இதுதான் உண்மை. இதுல பெருசாவோ இல்ல குறைவாவோ சொல்ல வேண்டியது கிடையாது. 3 லட்சம் பேர் மாநாட்டினுடைய திடல்ல மட்டும் பங்கேற்றார்கள். அந்த இடத்துல மட்டும், அந்த ஸ்பாட்ல மட்டும். அதை சுற்றி ஏறத்தாழ திருவண்ணாமலையினுடைய தொடக்க பகுதி, அதாவது இந்த வழியா பார்த்தோம் அப்படின்னாக்க உளுந்தூர்பேட்டை, இளவசனூர் கோட்டை, அடுத்தது திருக்கோவிலூர், எந்த வழியா ஏறத்தாழ திருவண்ணாமலையிலிருந்து 7 கிலோமீட்டருக்கு அடர்த்தியான வாகன நெரிசல் ஏற்பட்டது. உள்ள வர முடியல, டவுனுக்குள்ளே வர முடியல. சுமார் 12 கிலோமீட்டர் அளவுல அந்த பக்கம் அனுபவித்து வாகனங்கள் நின்றன. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, அதாவது விழுப்புரம் பக்கத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய அளவுல ஏறத்தாழ 9 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதே போல செங்கம் ரோடு, செஞ்சில இருந்து செங்கமர வழியில 14 கிலோமீட்டர், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க சாத்தனூர் அணைக்கு அந்தாண்ட, சாத்தனூர் அணையினுடைய நுழைவாயில் பகுதியில பாமகவினுடைய மாநாடு பாகங்கள் நுழைய முடியல. அந்த அளவுக்கான கூட்டம். குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டருக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. மொத்தமா உளவுத்துறை சொல்லி இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்க, சுமார் 8 லட்சம் பேர் மாநாட்டினுடைய திடல்ல 3 லட்சம் பேரும், மாநாட்டை சுற்றி பல்வேறு பகுதிகளில், இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாநாடு 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா முடிஞ்சிச்சு. ஆனா பலரும் 9 மணிக்கெல்லாம் மாநாடு திடலை பார்த்துட்டு போனாங்க. சரி, ஐயாவை பார்க்க முடியல, பேச்சு முடிஞ்சிச்சு, பஞ்சுவாலிட்டி டைம்ல ஷார்ப்பா பினிஷ் பண்ணாலுமே கூட நாம அட்லீஸ்ட் அந்த மாநாட்டினுடைய திடல்லையாவது ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஏறத்தாழ அவ்வளோ பேர் வந்தாங்க. டோட்டலா 7 to 10 லட்சம் பேர் அந்த மாநாட்டில். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னாக்க 8 லட்சம் பேர் கம்பல்சரி நிச்சயமா அங்க இருந்திருக்கிறாங்க. இது உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய தகவல். இன்னும் நாம எல்லா இடத்துமே எங்கெங்கெல்லாம் இன்னும் குறிப்பிட்டு பர்டிகுலரா வாகனங்கள் நின்றது அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல பெரிய அளவுக்கு. நாம சொன்னது செங்கம் ரோடு 14 கிலோமீட்டர், விழுப்புரம் ரோடு 9 கிலோமீட்டர், இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம உளுந்தூர்பேட்டை வழியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12-13 கிலோமீட்டர்னு. இதெல்லாம் ஓவராலா கணக்கு பண்ணா 8 லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கூடியிருக்கிறாங்க. பெரிய அளவுல விளம்பரம் கிடையாது, பெரிய அளவுல ஒரு 20-30 நாள் ஷார்ட் டைம் பீரியட்ல பண்றாங்க. எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸுமே இது குறித்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே பண்ணல. முகநூல் வாயிலாகவும் பாட்டாளி சொந்தங்களினுடைய ஒரு அர்ப்பணிப்பான பணியோடும் தான் இந்த கூட்டம் என்பது நடந்தேறி இருக்குது. இந்த கூட்டத்தினுடைய பேசும் பொருள் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் எழும். விரைவில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வன்னியர் சங்கத்தினுடைய மாநாட்டின் திடலிலே நாம் சந்திப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.